என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வர. வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் பெயர் முதலமைச்சர் விஜய்க்கு முகுந்த் வரதராஜன் பெற்றோர் நன்றி தெரிவித்தனர். பயங்கரவாதிகளின் எதிரான நடவடிக்கையில் வீரமரணம் அடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் தியாகத்தை சென்னை தாம்பரத்திலிருந்து வேளச்சேரி வரை உள்ள வேளச்சேரி சாலைக்கு அவரது பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருந்தார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில் இந்திய ராணுவத்தில் திறப்பட பணியாற்றி பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது வீரமரணம் அடைந்தார். மரணத்துக்கு பிறகு இந்திய அரசின் அமைதிக்கால உயரிய விருதான அசோகா சக்கரா விருது பெற்றவருமான மேஜர் முகுந்த் வரதராஜன் தியாகம் போற்றுகின்ற வகையில் தாம்பரம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்ட வேண்டும் என முதல்வர் விஜய் இந்திய ராணுவத்தின் தென்னிந்திய பகுதிகளான தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்ரீ ஹரி நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தார். இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்த முதல்வர் விஜய் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலையில் இந்திய திருநாட்டுக்காக போராடி உயிரிழந்த மாபெரும் தியாகத்தை தமிழில் மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்டி அதற்கான அரசாணை முதலமைச்சர் விஜய் வெளியிட்டார். முதலமைச்சர் விஜய் அரசாணை வெளியிட்ட நிலையில் தாம்பரம் அருகே சந்தோஷபுரத்தில் முகுந்த் வரதராஜன் பெற்றோர்களை தமிழக மனிதவள மேம்பாடு மற்றும் முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை அமைச்சர் தாம்பரம் சரத்குமார் நேரில் சந்தித்து தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துள்ளார். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் சந்தித்த அமைச்சர் சரத்குமார் கூறுகையில் தமிழக முதலமைச்சரை சந்தித்த இந்திய ராணுவத்தின் தென்னிந்திய பகுதிகளுக்கான தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்ரீஹரி தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலையில் அசோகா சக்ரா விருது பெற்று நாட்டுக்காக தியாகம் செய்தார். மேஜர் முகுந்த் வரதராஜனின் பெயரை சூட்ட வேண்டும் என கோரிக்கை மனு அளித்துள்ளார். அந்த மனுவின் அடிப்படையில் உடனடியாக தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சருமான விஜய் அதற்கான அரசனை உடனடியாக உத்தரவிட்டு இனி அந்த சாலை மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என மாற்றப்பட்டுள்ளதாக உத்தரவு பிறப்பித்தார். இந்த பெருமையான தருணத்தை மகிழ்விக்க நாங்கள் நேரடியாக மேஜர் முகுந்த் வரதராஜன் தந்தை வரதராஜன் அவர்களை குடும்பத்தினரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். வேளச்சேரி மெயின் ரோடுன்னு சொல்லுவோம். அந்த வேளச்சேரி மெயின் ரோட மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலையாக மாற்றணும்னு சொல்லிட்டு மாண்புமிகு ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் கிட்ட ஜெனரல் ஒரு மனுவை கொடுத்தாரு. அந்த மனுவின் அடிப்படையில் உடனடியாக தலைவர் அவர்கள் இன்று அதற்கான ஜிஓவை பாஸ் பண்ணி இனி அந்த சாலையின் பேர் மேஜர் முகுந்த் வரதராஜ சாலை என்று அழைக்கப்படும் என்பதற்கான அந்த ஜிஓவை பாஸ் பண்ணியிருக்காரு. அந்த பெருமையான சந்தோஷமான தருணத்துல நாங்க இன்னைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களின் வீட்டுக்கு வந்து அப்பா வரதராஜன் அவர்களையும் அம்மாவையும் சந்திச்சு இந்நேரத்துல எங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவங்களிடம் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவங்க கிட்ட சந்தோஷத்தோட கொஞ்சம் பேசிட்டு போகலான்றதுக்காக வந்திருக்கோம். இது நம்ம நாட்டுக்கும் பெருமை, நம்ம தாம்பரம் தொகுதிக்கும் பெருமை. ஸோ இந்த நேரத்துல தாம்பரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக மற்றும் தாம்பரம் தொகுதி மக்கள் சார்பாக எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அதே மாதிரி ஆவடி மாநகராட்சி ஆவடி மாநகராட்சி அங்க இருக்க பார்க்குக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேரை சொல்லணும். அதே போல அந்த பார்க்கில் சிலை இருக்குன்ற மாதிரி அந்த பகுதி சமூக பொதுமக்கள் கோரிக்கை அது கட்டாயம் கோரிக்கை வைத்தார்கள் என்றால் அங்க இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் மூலியமாக தலைவர் அவர்களுக்கு கொடுத்து அந்த கோரிக்கையை சொன்னாங்கன்னா அது கட்டாயம் அதையும் நிறைவேற்றி செய்யப்படும். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வர.